நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டதை அடுத்து தற்போது நடிகர் கிருஷ்ணாவிற்கும் தொடர்பு இருப்பதாக கூறி அவருக்கு நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். அடுத்தடுத்து நடிகர்கள் சிக்கியிருப்பது எப்படி, என்ன நடந்தது, வழக்கின் பின்னணி என்ன, விரிவாக பார்க்கலாம். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் ஐடி விங் நிர்வாகி பிரசாத் கடந்த 29ஆம் தேதி நுங்கம்பாக்கத்தில் நடந்த பார் மோதல் ஒன்றில் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவருக்கு போதைப்பொருள் பழக்கம் இருப்பதும் போதைப்பொருள் விற்பனை செய்யும் இடைத்தரகர் ஒருவரோடு தொடர்பில் இருப்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சேலத்தைச் சேர்ந்த போதைப்பொருள் விற்பனை செய்யும் பிரதீப் குமார் மற்றும் ஆப்பிரிக்காவின் கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் நுங்கம்பாக்கத்தில் வைத்து கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஸ்ரீகாந்தின் நண்பரான பிரசாத்திற்கு 2020ஆம் ஆண்டு முதல் பிரதீப் குமார் கொக்கைன் போதைப் பொருளை விற்று வந்தது தெரியவந்துள்ளது. தீங்கிரை என்ற படத்தை தயாரித்ததன் மூலம் பிரசாந்த் மற்றும் ஸ்ரீகாந்த் இடையில் நட்பு ஏற்பட்டுள்ளது. அதன் பின்பு சில பார்ட்டிகளில் பிரசாந்த் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருள் பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தி கைது செய்யப்பட்ட பின் அவரின் ஜிபே பரிவர்த்தனை ஆராயப்பட்டுள்ளது. கொக்கைன் போதைப் பொருளை ஸ்ரீகாந்த் வாங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 4.72 லட்சம் ரூபாய் வரை ஸ்ரீகாந்த் அளித்துள்ள நிலையில் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட போது தமிழ் திரையுலகத்தைச் சேர்ந்த நடிகர் நடிகைகளில் யார் யாருக்கு போதைப் பொருள் பழக்கம் இருக்கிறது என்பது குறித்து நடைபெற்ற விசாரணையில் நடிகர் கிருஷ்ணாவின் பெயர் வெளியானது. இதனால் நடிகர் கிருஷ்ணாவை விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவுக்கும் நுங்கம்பாக்கம் காவல்துறை தரப்பில் சம்மன் அளிக்கப்பட்டுள்ளது. நடிகர் கிருஷ்ணா கேரளாவில் படப்பிடிப்புக்காக சென்றுள்ளதால் விரைவில் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரின் ரத்த மாதிரிகளும் பரிசோதனை செய்யப்படும் என்றும் கருதப்படுகிறது. கழுகு, அலிபாபா, பண்டிகை உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் கிருஷ்ணா. அஜித் குமாரை வைத்து பில்லா, ஆரம்பம் உள்ளிட்ட படங்களை இயக்கிய விஷ்ணுவர்தனின் தம்பி ஆவார். இதனால் கிருஷ்ணாவிற்கு போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் தொடர்பிருப்பது சினிமா வட்டாரங்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.